கோவில்பட்டி தொகுதியில் வைகோ இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், சொல்லுங்க, கோவில்பட்டியில வைகோ இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாரு? எந்த இடத்துல வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்? அதாவது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வைகோ இன்று காலை 11 மணி அளவில், அதாவது அவர் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கோவில்பட்டியில் உள்ள முக்கிய தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து, அதாவது கால்நடையாகவே சென்று ஒவ்வொரு பகுதியிலும் அந்த தலைவர்களுக்கு மாலை அணிவித்து பின்னர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 12 மணிக்கு மேல் 12 மணி 5 நிமிடங்களுக்கு அப்புறம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கேற்றார் போலதான் அதற்கான ஏற்பாடுகளை அவர் கட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இதுவரை முக்கிய தலைவர்களாக வேட்பாளர்களாக பார்க்கப்பட்டவர்கள், அதாவது முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதன் மூலம் அவர்கள் வேட்பாளராக மாறுகிறார்கள். எனவே அடுத்த கட்ட பரப்புரை என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். எனவேதான் இன்று வைகோ இன்று 12 மணிக்கு மேல் வேட்புமனு தாக்கல் செய்ததும் அவர் வேட்பாளராக இந்த கோவில்பட்டி தொகுதியின் வேட்பாளராக பரப்புரை செய்ய உள்ளார். அது மட்டுமில்லாது அது ஒரு பொதுக்கூட்டம் கூட திருவேங்கடம் பகுதியில் நடத்த உள்ளார். எனவே மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்று அவர் வேட்புமனு தாக்கல் பார்க்கப்படுகிறது. நாகராஜன், இன்றைக்கு வைகோ அவர்களுடைய வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்கிற விவரங்கள். கண்டிப்பா காயத்ரி, திமுக, காங்கிரஸ் மற்றும் அதேபோல மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த சில வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நாகர்கோவிலும் சரி, குளச்சல் பகுதியிலும் சரி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். அதே போல விளாவங்கோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர், திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் திருமதி விஜயதாரணி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அதே போல நெல்லை மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது நெல்லை தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஏஎல் சுப்பிரமணியன் அவரது மகன் அவர் இன்று போட்டியிடுகிறார். அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதே போல முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், திமுக முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சராக இருந்த பூங்கோதை ஆலடியார்னா இன்று ஆலங்குளம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். எனவே நெல்லை மாவட்டத்திலும் மிக முக்கிய தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலும் செல்லும் பொழுது இங்கே கோவில்பட்டியில் வைகோ வேட்புமனு தாக்கல் செய்வதை போல திருச்செந்தூர் தொகுதியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியாக பார்க்கப்படுகிறது. சரத்குமார் போட்டியிடுகிறார். அந்த இடத்தில் தான் ஏற்கனவே 3 முறை வெற்றி கண்ட அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். எனவே அவர் இன்று அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் பிரச்சாரம் அவருக்காக இருக்கிறது. மணிமாறன்.